இங்க சோழனும் பாண்டியனும் எப்படியாவது இங்க சேரனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஜோசியக்காரரை பார்க்க போறாங்க. போனது மட்டும் இல்லாம அங்க ஜோசியக்காரங்க கிட்ட அந்த சேரன் பிறந்த டேட்டை மட்டும் சொல்லிட்டு வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது, அதே நேரம் எங்களுக்கு ஒரு நல்ல ஜாதகத்தை எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஜோசியக்காரர்கிட்ட கேட்குறாங்க. ஆனா அவரும் இதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. இங்க பாரு தம்பி, பக்காவான டைம் இருந்தா மட்டும்தான் ஜாதகத்தை கணிச்சு எழுத முடியும், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் என்னால ஜாதகத்தை எழுதி கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அவர் மறுக்கிறாரு. ஆனா சோழன் அந்த ஜோசியக்காரர்கிட்ட ரொம்பவே தப்பா நடந்துக்கிறாரு. அதாவது அவரை மிரட்டி ஒழுங்கா ஒரு நல்ல ஜாதகத்தை எழுதி கொடுங்க, அந்த ஜாதகத்தை யார் பார்த்தாலும் சரி கண்டிப்பா அந்த பொண்ணு வீட்டு ஆளுங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கணும், எல்லா பொண்ணு ஜாதகமும் எங்க அண்ணன் ஜாதகத்துக்கு செட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்க அந்த ஜோசியக்காரர்கிட்ட இவர் டிமாண்ட் பண்றாரு. இதை கேட்டு அவரும் ஃபர்ஸ்ட் கோவப்பட்டாலும் வேற வழி இல்லாம இங்க சோழன் சொன்னதை கேட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. ஜாதகத்தையும் எழுதி இந்த பக்கம் சோழன் கையில கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து ஒரு 2000 வாங்கிக்கிட்டு அவங்க போகும்போது அவங்களை அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. சொல்லப்போனால் இங்கே இன்னைக்கு எபிசோட்ல பெரிய ரோல் பிளே பண்ணுறதுனா அந்த ஜோசியக்காரர் தான். அவர் சோழன் பேசின பேச்சுக்காகவே அந்த ஜாதகத்தில் ஒரு பக்காவான ட்விஸ்ட்டை வச்சு விட்டுறாரு. ஆனால் இது எதுவும் தெரியாத சோழனும் பாண்டியனும் அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் காட்டிட்டு அடுத்தபடியாக பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தும் காரை விட்டு இறங்காமல் இருக்கிறத பார்த்துட்டு இங்கே சோழன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் பார்த்தா அப்போ பக்கத்தில் இருக்க புரோக்கரும் இங்கே பாரு தம்பி, பொண்ணு வீட்டாளுங்க ரொம்ப பக்தி ஜாதகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, அவங்க நல்ல நேரம் பார்த்து இறங்கலான்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சோழனை இக்னோர் பண்ண சொல்கிறாங்க. அவரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறப்போ சரியான நல்ல நேரம் வந்ததுக்கப்புறம் இங்கே பொண்ணு வீட்டு ஆளுங்களும் இறங்கி வராங்க. உள்ள மாப்பிள்ளையை பார்க்கலான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டெல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு அடுத்தபடியாக யார் மாப்பிள்ளை அப்படின்ற விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. அப்போ சேரன் தான் மாப்பிள்ளை, அவர் தான் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பொண்ணு வீட்டில் பொண்ணு இந்த மாதிரி நல்லாவே படிச்சிருக்காங்க, ஆனால் அவங்கள நான் வேலைக்கு அனுப்பல, வீட்டில் தான் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கரெக்டாக மாப்பிள்ளையோட ஜாதகமும் பொண்ணோட ஜாதகமும் செட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக என் பொண்ணை மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இங்கே பொண்ணோட அப்பா அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வரும்போதே அவங்களோட குடும்ப ஜோசியரை கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இங்கே மாப்பிள்ளையோட ஜாதகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் இங்கே பொண்ணோட ஜாதகத்தையும் மாப்பிள்ளையோட ஜாதகத்தையும் வச்சு இங்கே 2 பேரும் முன்னாடியும் கரெக்டாக இங்கே கணிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை கணிக்கும் போதே அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவரும் அந்த ஜாதகத்தை பற்றி இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தை நீங்கள் இப்போ தான் எழுதுனீங்களா அப்படின்ற மாதிரி சோழனை பார்த்து கேட்குறாங்க. அப்போ சோழனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஜோசிக்காரர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறாரு. அப்போ ஜோசிக்காரரும் இங்கே பாருங்கள் தம்பி, இந்த ஜாதகத்தை நீங்கள் இப்போ எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த ஜாதகம் புதுசாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தை சரியான நேரம் கொடுத்து தானே நீங்கள் எழுதி வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே இங்கே சோழனும் வேறு வழி இல்லாமல் பொண்ணு வீட்டு ஆளுங்க முன்னாடி வேறு எதுவும் பேச முடியாதுங்கிறதுக்காக ஆமாங்க சரியான டைமை கொடுத்து தான் எழுதி வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட அந்த ஜோசியக்காரரும் இங்க பாரு தம்பி, இந்த ஜாதகம் எதுக்குமே உதவாது, சொல்லப்போனா இந்த ஜாதகக்கார பையன் எங்க இருந்தாலும் அந்த இடம் ரொம்ப கஷ்டத்துல மூழ்கி போயிருப்பா, அதுவும் இல்லாம இந்த ஜாதகக்காரனுக்கு அவ்வளோ ஈஸியா பொண்ணு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இந்த ஜாதகக்காரன் எந்த வீட்டில் இருக்கானோ அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் கல்யாணம் ஆகாது, அது மட்டும் இல்லாம அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் இந்த ஜாதகக்காரனால தான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவர் தான் எல்லா விஷயத்தையும் கட்டி காப்பாத்துற மாதிரி தெரியும், ஆனா இவர் தான் எல்லா விஷயத்துக்கும் முக்கியமான காரணமா இருப்பாரு. அதுலயும் குறிப்பா இவரோட ஜாதகம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இது கண்ணா பின்னான்னு கட்டம் அமைஞ்சிருக்கு, அதனாலேயே இவராலேயே இந்த வீட்டில் பயங்கரமான பிரளயம்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க சேரனுக்கு கல்யாணம் ஆகாது, சேரன் இந்த வீட்டில் இருந்தாலே இங்க வீட்டில் இருக்கிற அவங்க தம்பிங்களுக்கெல்லாம் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி ஜோசியக்காரர் சொல்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு இங்க சோழனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஏங்க உங்களுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க, தேவையில்லாத காரணத்தெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அப்போ பொண்ணு வீட்டு ஆளுங்களும் கொஞ்சம் கோவப்பட்டு எந்திரிச்சு வெளியில போயிடுறாங்க. ஆனா அந்த ஜோசியக்காரரு தம்பி, நீ எழுதி வச்சிருக்க ஜாதகத்துல அப்படிதான்ப்பா இருக்கு, உன் அண்ணன் ஜாதகம் ரொம்ப மோசமா இருக்கு, நீ முதல்ல இதுக்கான பரிகாரங்களை செய்ய பாருங்க, அப்பதான் கொஞ்சமாவது வீரியம் குறையும், அதுவும் இல்லாம இவங்க அண்ணன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீயும் உன் ஒய்ஃபும் ஒன்னா இருக்க வாய்ப்பே கிடையாதுப்பா, நீங்களும் பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி ஜோசியக்காரரு கடைசியா ஒரு செக்க போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இதை கேட்டுட்டு இந்த பக்கம் சோழனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜோசியக்காரன் தான், அவன் தான் தேவையில்லாம இப்படி ஜாதகத்தை மாத்தி எழுதி கொடுத்துருக்கான், அவன் நம்மளை பழி வாங்குறதுக்கு இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி கோவப்படுறாங்க. இப்படி இவங்க கோவப்படுற நேரத்தில் இங்கே சேரன் உள்ளே போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. நம்மளால தான் நம்ம தம்பியோட வாழ்க்கைகள்லாம் இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க நடேசனும் டேய்
இங்கே பாருங்கடா, இந்த மாதிரி ஜாதகம் ஜோசியம் இந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க, தேவையில்லாத வேலை. முன்னாடி இருக்க நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு தான் நிம்மதி இருக்காது. அடுத்த டைமு உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாதகம் பார்க்காதவன் இருப்பான் பாரு, அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து பொண்ணு பாருங்கள். இப்படி நம்ம ஜாதகம் ஐதீகம்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தானுங்கன்னா நம்ம குடும்பத்தோட நிம்மதியும் கெடுத்து விட்டுருவானுங்கன்னு சொல்லி நடேசன் ஒரு பக்கம் அவர் பாட்டில் காற்று வாக்கில் பேசிட்டு கிளம்பிடுறாரு. இதை கேட்டுட்டீங்க சோழன் பாண்டியனை கூப்பிட்டுட்டு, நீ வாடா முதல்ல அந்த ஜோசிக்காரனை போய் ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கோபத்தோடு கிளம்புறாங்க. அங்கே உள்ளே போய், யோ என்னையா ஜாதகம் எழுதி கொடுத்துருக்க, என்ன ஜாதகம் எழுதி கொடுத்துருக்க, என் அண்ணனுக்கு பொண்ணு கிடைக்கணும்னு சொன்னால் அவனுக்கு பொண்ணே கிடைக்காத மாதிரி இப்படி ஒரு போலியான ஜாதகத்தை எழுதி கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அப்போ அந்த ஜோசிக்காரரும், தம்பி நீ என் தொழிலையும் என்னையும் அவமானப்படுத்தினப்பா, அந்த ஒரு காரணத்தினால தான் நான் உனக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தப்பான ஜாதகத்தை எழுதி கொடுத்தேன், இப்போ புரிஞ்சுக்கிட்டியா, இனிமேல் இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறவங்க கிட்ட நீ எப்பவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இப்படி கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்ட சோழனுக்கு சரியான காண்டாயிடுது. சொல்லப்போனால் நீ எழுதி கொடுத்த ஜாதகத்தினால எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு இங்கே சோழன் அந்த ஜோசிக்காரர் அடிக்கிறதுக்கே போகிறாங்க. பாண்டியன் தான் பிடிச்சி தடுத்து, இங்கே பாரு இவன் தான் ஏதோ தேவையில்லாமல் பண்ணிட்டாங்கிறதுக்காக நீ விடு, நம்ம வீட்டில் போய் சமாதானப்படுத்திக்கலாம், ஜாதகம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை அவர் மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து சேரனை சமாதானப்படுத்தலாம்னு நினச்சி சேரனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஆனால் அவர் எதையுமே மனசில் வச்சுக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலாக வேலையை செஞ்சு முடிச்சுட்டு, டேய் எனக்கு நாளைக்கு காலையில் முக்கியமாக சீக்கிரமாக போகிற வேலை இருக்குடா, இன்றைக்கி வேறு மதியானமே கூப்பிட்டு வந்துட்டியா, சரி நான் போய் அதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் மனசில் இருக்கிற கஷ்டத்தை அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் காட்டாமல் அவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவர் கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவையும் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் இங்கே சேரன் மட்டும் எந்திக்கிறாரு. எந்திரிச்சது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு லெட்டரை எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் என் தம்பிங்களான நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கடா, இனிமேல் நீங்கள் சந்தோஷமா இருங்க, நான் இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு வரமாட்டேன், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க ஒரு பக்கம் தான் தம்பிங்களுக்கு நல்லது பண்ணுறதை நினச்சி அந்த போலி ஜாதகத்தை நம்பி அவங்க வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு தன்னோட துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இவர் எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்து யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. இங்கே காலையில் எழுந்திரிச்சு எல்லாரும் சேரன் அண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காஃபி போட்டு தந்துருவார், என்னாச்சு இன்னைக்கு கிச்சனில் கூட ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாங்க. அப்போ பார்த்தா ஹாலில் டேபிளில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை பார்த்துட்டு இங்கே உடனே வந்து பல்லவன் சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. உடனே நிலா சோழன் சொல்லி எல்லாரும் வந்து அந்த லெட்டர் எடுத்து படித்து பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி சேரன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாருன்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் ரொம்ப கவலைப்படுறாங்க. அதே நேரம் இங்கே சோழனுக்கு ரொம்பவே வந்து கில்ட்டி ஃபீல் ஆகிடுது. என் மேலே தான் தப்பு, நான் அவசரப்பட்டு அந்த ஜோசிக்காரன்ட்ட கோவமாக பேசினதுனால அவன் தப்பான ஜாதகத்தை எழுதி கொடுத்து நம்ம அண்ணனை இப்படி பண்ணிட்டானே, நம்ம முதல்ல அண்ணனை கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சோழனும் ஒரு பக்கம் வண்டி எடுத்துட்டு டேரெக்டாக சேரனை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சேரனும் இங்கே ரொம்ப டென்ஷனோட, வேற வழி இல்லை, இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், இனிமேல் நான் எங்கே போகிறது, இந்த ஊரில் இருந்தால் பிரச்சனை தான், இந்த ஊரை விட்டே போயிடுவோன்னு சொல்லிட்டு அவர் போய் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் நைட்டு எந்த ஒரு பஸ்ஸும் இல்லை அப்படின்றதுனால இங்கே காலையில் வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு. இங்கே கரெக்டாக ஏதாவது ஒரு பஸ்ஸை பிடிச்சி போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே ஊட்டி பஸ்ஸில் ஏறலான்னு சொல்லி போகிறாரு. ஆனால் அந்த நேரம் கரெக்டாக கெஸ் பண்ணி வந்த சோழனும் பாண்டியனும் இங்கே பஸ் ஸ்டாண்டில் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக சேரன் பஸ் ஏற போகிறத கவனிச்சுட்டு வேகமாக அவரை பிடிச்சி நிறுத்தி, எங்கண்ணா போகிற, என்னென்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அப்போ உடனே இங்கே சேரன் இருந்துட்டு, டேய் சோழா என் கையை விடுறா, சொல்லப்போனால் நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் யாருக்கும் நல்லது நடக்காதுடா, நிலா உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவா, பாண்டிக்கு கண்டிப்பாக வந்து வானதொரு கல்யாணம் நடக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஆகிடும்டா, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உடனே பாண்டி இருந்துக்கிட்டு, அண்ணே நீ எங்களை விட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமாண்ணே, என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நாங்கள் அந்த ஜோசியக்காரன்ட்ட உன் ஜாதகம் எழுத போகும்போது நல்ல ஜாதகத்தை எழுதி கொடுன்னு கேட்டோம், அவன் எங்களை பழி வாங்குறதுக்காக இப்படி போலியான ஜாதகத்தை எழுதி கொடுத்துட்டான், ஆனால் இதை நீ உன் மனசில் வச்சுக்கிட்டு இப்படி நீ ஊரை விட்டு போயிட்டு இருக்க, இதெல்லாம் சரி இருக்காதுண்ணே, நீ வா அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் சேரனுக்கு சுத்தமாக புரியல. டேய் உங்கள் அண்ணன் நான் சொல்கிறேன், ஒழுங்காக என்னை எங்கேயும் விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அப்போ உடனே பாண்டி இருந்துக்கிட்டு, என்னென்ன முடிவு பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன முடிவு எடுத்திருக்க, நீ எடுக்கிறது ரொம்ப தப்பாக இருக்குண்ணே, நாங்கள் தான் சொல்கிறேன்ல அந்த ஜாதகம் போலியான ஜாதகம், அந்த ஜோசியக்காரன் எங்களை ஏமாத்திட்டான், நீ இதை கூட புரிஞ்சுக்காம திரும்ப போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. அப்போ சேரனும், இல்லைடா அதுங்க சொன்னது பொய்யான ஜாதகமாக இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையோட செட் ஆகுதுடா, அந்த வீட்டுக்கு வந்த ஜோசியக்காரன் சொன்னான் பார்த்தியா, நான் அங்கே வீட்டில் இருந்தேன்னா அந்த வீட்டுக்கு எந்த பொண்ணு வந்து தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் தம்பிங்களோட வாழ்க்கையை நானே கெடுக்கக்கூடாதுடா, நான் போயிடுறேன் விடுங்க அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமாக அதை நினச்சி எமோஷன் ஆகுறாரு. அப்போ இதை பார்த்த சோழனுக்கு வேற வழியே தெரியல. அவர் ஒரு பக்கம், என்னென்ன நீ பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்க, ஒழுங்கா வா, நீ அப்படி வரல அப்படின்னா நான் மொத்த குடும்பத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன், வேணா நம்ம எல்லாரும் இந்த ஊரை விட்டு போயிடுவோமா அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் ஒரு பக்கம் கேட்குறாங்க. இங்கே சேரனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு வழியாக அவரும் இங்கே இவங்க பேச்சு கேட்டு கன்வின்ஸ் ஆகி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிலா கிட்ட இங்கே சோழன் நடந்த
விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ நிலாவும் சேரனை பார்த்து, அண்ணே என்னண்ணே நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னாங்கிறதுக்காக அதெல்லாம் உண்மையாயிருமானே, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைண்ணே, நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும்ண்ணே குடும்பமாக, கண்டிப்பாக உங்களுக்கான பொண்ணை நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம், நீங்கள் இதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே சேரனுக்கு ஆறுதல் சொல்லி சேரனை உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது, சேரனோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினச்சி இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் சோழனுக்கு அந்த ஜோசிக்காரர் மேலே இன்னும் பயங்கர கோபம் வருது. அவரை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு.